ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்த முதல் இங்கிலாந்து வெர்சஸ் இந்தியா டெஸ்ட் மேட்ச நான் ப்ரிவ்யூ பண்ண போறேன். இந்த ப்ரிவ்யூக்குள்ள போயிடலாம். இந்த வென்யூ ஹெடிங்லி லீட்ஸ் வந்து ஒரு ஹை ஸ்கோரிங் வென்யூ. இப்ப ரீசன்ட் மேட்சஸ பார்த்தோம்னா, நிறைய தடவை இந்த 4த் இன்னிங்ஸ்ல பேட் பண்ற டீம் ஹஸ் சேஸ் த ஸ்கோர் டவுன். ஆனாலும் இந்த 2 டீமையும் பார்த்தோம்னா, நான் வந்து வேற வேற முடிவு நான் சொல்லப் போறேன். இப்ப இந்தியாவோட ஆரம்பிச்சிடலாம். அவ வந்து இன்னும் 11 அனௌன்ஸ் பண்ணல. என்னோட 11 எப்படி இருக்கும்னா, கே.எல். ராகுல், யசஸ்வி ஜெய்ஸ்வால் டு ஓப்பன் த பேட்டிங். நம்பர் 3 சாய் சுதர்சன், நம்பர் 4 சுப்மன் கில், 5 கருண் நாயர், 6 ரிஷப் பந்த். அவ வந்து ஒரு சில பேர் சொல்ற ரிஷப் பந்த் 5ல விளையாடுவார்னு சொல்றா. ஆனா நான் நம்பர் 6ல தான் அவரை போடுவேன். ஜடேஜா 7, பும்ரா 8, ஹர்ஷ்தீப் சிங் 9, முகமது சிராஜ் 10, பிரசீத் கிருஷ்ணா 11. சில பேர் கேட்கலாம், அந்த நம்பர் 8 பேட்டிங்கை பத்தி என்ன பண்ண போறான்னு கேட்கலாம். அவ வந்து ஷர்துல் தாக்கூரையோ நிதிஷ் ரெட்டியோ தான் விளையாடுவாளா இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, இப்ப ஒரு ஹை ஸ்கோரிங் வென்யூ இது. இப்ப ஷர்துல் தாக்கூர் நம்பர் 8 அவரோட பேட்டிங் இஸ் இட் கோயிங் டு வின் யூ த மேட்ச்? நோ, எனக்கு பொறுத்த வரைக்கும். அந்த WTC ஃபைனல்லே பார்த்தோம் 2 வருஷம் முன்னாடி. அவர் வந்து ஒரு 51 ரன் அடிச்சார். வாட் இம்பாக்ட் இட் ஹேவ் இன் கோயிங் டு வின் யூ த மேட்ச்? 0. தான் இந்த கேஸ்ல பும்ரா வந்து இப்பதான் இன்ஜுரியிலேருந்து வரார். ஐ வுடன்ட் வாண்ட் டு புட் மச் ஒர்க் லோட் ஆன் ஹிம். இந்த வென்யூல வந்து இந்த ஒரு கண்ட்ரோலிங் ஸ்பின்னரை வச்சுதான் சமாளிச்சிருந்திருக்கா. ஜடேஜா வந்து ஓவர்சீஸ் டெஸ்ட் மேட்ச்ல வந்து அவ்வளோ இம்பாக்ட் இல்லை ஆஸ் அ போலர். ஆனாலும் யூ கேன் பேக் ஹிம் டு பிளே த கண்ட்ரோலிங் ஜாப் இப்போதைக்கு. அதனால தான் அவரை ஒரு ஸ்பின்னரா போந்திருக்கேன். நான் வேற வென்யூன்னு பார்த்துருந்தோம்னா, ஐ வாஸ் திங்கிங் ஷர்துல் தாக்கூருக்கு பதிலா ஒரு வாஷிங்டன் சுந்தர் மாதிரி விளையாடினா 2 எக்கனாமிக்கல் ஸ்பின்னர்ஸ் 3 ஃபாஸ்ட் போலர்ஸோட போலான்னு நினைச்சேன். ஆனா இந்த கேஸ்ல வந்து நிறைய போன மேட்சும் இந்த வென்யூல பார்த்தோம்னா ஒரே ஒரு ஸ்பின்னர் தான் நிறைய பேர் போயிருந்திருக்கா. அதனாலதான் ஜடேஜாவோடய போனா போறோம் இப்போதைக்கு. அப்புறம் 4 ஃபாஸ்ட் பவுலர் பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங் வந்து விளையாடியே ஆனும். சிராஜ் வந்து கேன் பி எக்ஸ்பென்சிவ். பிரசீத் கிருஷ்ணா கேன் ஆல்சோ பி எக்ஸ்பென்சிவ். ஆனா பிரசீத் கிருஷ்ணாயும் ஷர்துல் தாக்கூரும் கம்பேர் பண்ணி பார்த்தா யூ திங்க் as a bowler பிரசீத் கிருஷ்ணா would be better at this point in time. ஸோ இப்படிதான் போவேன். ஒருவேளை ஷர்துல் தாக்கூரை விளையாடணும்னா அவர் கொண்டு வந்த உடனே அடி வாங்கிட்டேன்னா திருப்பி பும்ரா ஹாஸ் டு பவுல் மோர். அதை வந்து அப்படி பண்ண வேண்டாம்னு எனக்கு இருக்கு. அதனால தான் அப்படி போடுவேன். சாய் சுதர்சன் நம்பர் 3. அவர் இந்த இந்தியா ஏ சீரீஸ்ல விளையாடல. ஆனாலும் ஷூர்லி ஆன் அபிலிட்டி கெட்ஸ் இன் நம்பர் 3. கருண் நாயர் வந்து நான் அந்த 2 இந்தியா ஏ மேட்ச் வந்து நான் போய் பார்த்தேன். அவர் வந்து 204 அடிச்சார். இந்த முதல் நாள்ல when he was on 182 நான் அதை லைவா பார்த்தேன். ஸோ ஐ திங்க் he should play at number 5. அவ வந்து கடைசியில் நான் வந்து என்ன பண்ணியிருந்திருப்பேன்னா, அன்சு கம்போஜ் வந்து நான் அந்த கடைசி நாள்ல பார்த்தேன். அது வந்து ஒரு ஸ்டார்க்கோட அளவுக்கு ரன் அப் இருக்கு. அவ்வளோ பெரிய ரன் அப் அவருக்கு வித் அட்டாக்கிங் லைன்ஸ் ஹி போல்ஸ். எதனால அவரை ஒன்றும் எடுக்கலைன்னு எனக்கு புரியல. அந்த மேட்ச்ல 51 ரன் வேற அடிச்சார் இன் பார்ட்னர்ஷிப் வித் தனுஷ் கோட்டியன் இந்த 3rd இன்னிங்ஸ். அவரை அமுச்சிட்டு ஹர்ஷித் ராணா வந்து எதுக்காக எடுத்திருக்கான்னு எனக்கு புரியவே இல்லை. ஆல்ரெடி யூ காட் ஷர்துல் தாக்கூர் அண்ட் ஆகாஷ் தீப் அந்த பெஞ்சு. அப்புறமாவும் ஹர்ஷித் ராணா எப்ப விளையாட போறன்னு எனக்கு பொறுத்த வரைக்கும் அவர் விளையாடுறதுக்கு கஷ்டம். அன்சு கம்போஜ் வந்து ஃபுல்லர் லெங்க்ஸ் போடுவார். he can be that attacking and controlling bowler also. பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங், அன்சு கம்போஜ்னா எப்படி இருந்திருக்கும்? அன்சு கம்போஜ் கேன் ஆல்சோ பேட். ஹர்ஷித் ராணா வந்து ஷார்ட்டர் லெங்க்ஸ் தான் போடுவார். அவ்வளோ ஃபுல்லா போட மாட்டார். ஒரு ஓவருக்கு 4 ரன் போகும். பிரசீத் கிருஷ்ணா ஓவருக்கு இல் பி எக்ஸ்பென்சிவ். முகமது சிராஜ் ஆல்சோ இல் பி எக்ஸ்பென்சிவ்னா எல்லா ப்ரெஷருமே திருப்பி பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங். பும்ரா இன்ஜுரி ஆனா பேக்கப்க்கு அந்த அளவுக்கு யாராவது இருக்காளா? இல்லை. ஸோ அன்சுல் கம்போஜ் விட்டதை ரொம்ப ஒரு தப்பான ஒரு டிசிஷன் தான் சொன்னேன். ஆனா ஒரு அளவுக்கு எதிர்பார்த்த விஷயம் தான். ஆனா சாம்பியன்ஸ் ட்ரோஃபியே ஹர்ஷித் ராணா விளையாடினா இந்த கேஸ்ல தேவர் கோயிங் டு பிரிங் ஹிம் இன். இந்த 11 தான் நான் போவேன். அவ வந்து நிதிஷ்குமார் ரெட்டியும் அந்த இந்த சீரீஸ்ல தான் விளையாடினார். அவரை கொண்டு வந்துட்டானா தென் தேல் ஒன்ஸ் அகேன் மீ மோர் ப்ரெஷர் ஆன் ரிட்டர்னிங் பும்ரா. அப்படி பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். இந்தியா வந்து டாஸை ஜெயிச்சா ஐ வுட் ராதர் பேட் ஃபர்ஸ்ட். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு ஹை ஸ்கோரிங் வென்யூ. இங்கிலாந்து பேட்ஸ்மேன் வந்து வேகமா விளையாடுவா. இந்தியா வந்து தே கேன்
score big runs with the top 7, ஆனா they will take longer to score it than England. ஒருவேளை இங்கிலாந்து ஒரு 400 ரன் அடிச்சுட்டு then I wouldn't want to put India in the situation where they have to bat a long time to get that runs. அதனால தான் இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி they got a better bowling attack than England, give themselves a chance by scoring lot runs ஃபர்ஸ்ட்னால சுப்மன் கில் டாஸ் ஜெயிச்சா பேட்டிங் தான் இருக்கணும். இப்போ வந்து இங்கிலாந்து 11 பார்க்கலாம். அவ வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டா. அவ 11 எப்படி இருக்குன்னா ஜாக் கிராலி, பென் டக்கெட், ஆலி போப் 3, ஜோ ரூட் 4, ஹாரி புரூக் 5, பென் ஸ்டோக்ஸ் 6, ஜேமி ஸ்மித் 7, பிரைடன் கார்ஸ் 8, கிறிஸ் வோக்ஸ் 9, ஷோயப் பஷீர் 10, ஜார்ஜ் டங் 11. இப்ப அவளோட பவுலிங் எல்லாருமே அதை பத்தி பேசியிருந்திருக்கா. அவளோட பவுலிங் வந்து கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. இந்த ஜார்ஜ் டங்கும் போடுறது நான் அந்த 2வது இந்தியா A டெஸ்ட்ல நான் பார்த்தேன். ஷார்ட்டா போடுறார், வேகமா போடுறார், ஷார்ட்டா போடுறார். இதே KL ராகுல் அண்ட் ஜெய்ஸ்வால் கிட்ட தான் போட்டு அடி வாங்கினார். கிறிஸ் வோக்ஸ் bowled well in that match. is a reliable bowler in England. பேட்டிங்கும் விளையாடுவார். பிரைடன் கார்ஸும் ஷார்ட் அட் லெங்க்ஸ் தான் போடுவார். ஆனா ஒரு வேகமா போடுவார், பேட்டிங்காக வச்சிருந்திருக்கா. அந்த சாம் குக் வந்து ஸ்விங் போலர், கண்ட்ரோலிங் போலர். ஒருவேளை பேட்டிங் ஃப்ரெண்ட்லினால கொஞ்சம் வேகமா போடுற பிரைடன் கார்ஸ் அன்கன் பேட்டிங் எடுத்தாலான்னு எனக்கு தெரியல. ஆனா சாம் குக் சர்டன்லி பெட்டர் போலர் அக்கார்டிங் டு மீ. ஜேக்கப் பெதரை எடுக்காதது எதிர்பார்த்த விஷயம் தான். ஏன்னா அந்த ஜிம்பாப்வே இதுல விளையாடுறதுனால ஆலி போப் வந்து அந்த 171 அடிச்சுட்டார். ஸோ தே வுட் நாட் பி டிராப்பிங் ஹிம். இப்போ ஜெமி ஓவர்டனை எதுக்காக எடுத்திருக்கான்னு எனக்கு புரியல. அவர்லாம் எனக்கு பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடவே முடியாது. அவர் எடுத்திருக்கா. அவர் வந்து எந்த பவுலருக்கு பதிலாக வருவார்னு எனக்கு தெரியாது. பிகாஸ் இப்போ ஒருவேளை பிரைடன் கார்ஸை உக்காத்தி வைக்கணும்னா இவர் ஒன்லி பிளே சாம் குக் அதோட ஜெமி ஓவர்டன்லாம் போட்டா தென் there'll be a lot of pressure on Chris Woakes and Josh Tang. ஏன்னா பென் ஸ்டோக்ஸ் ஒரு இன்ஜுரி சிச்சுவேஷனுக்கு அவர் எவ்வளோ ஓவர் போட போறதுன்னு தெரியல. அப்புறம் ஸ்பின் இப்போ ஷோயப் பஷீர் வந்து ஜிம்பாப்வே கிட்ட ஒரு 5 விக்கெட் எடுத்தார். பட் இவெண்ட் அட் 4 on over. ஒரு 2 பவுலர் டாம் ஹார்ட்லி, லியாம் டாசன் வந்து எப்படி அவர் கொண்டு வந்த உடனே ஹவு மச் பெட்டர். இப்போ என்ன சொல்றது, அட்டாக் பூராவே ஏமாத்துறதுக்கு பதிலா யூ காட் லியம் டாசன் அண்ட் ஆதில் ரஷீத் அண்ட் when they return ஜாஃபரா ஆர்ச்சர் அண்ட் மார்க் வுட். இந்த கேஸ்ல லியாம் டாசன் இல்லாததுனால இப்ப ஷோயப் பஷீர் கிட்ட எல்லாம் ஐ டோன்ட் திங்க் எஸ்பெஷலி இந்த பிச்ல இந்தியாலாம் விக்கெட் கொடுக்க மாட்டா. அப்ப அது ஷோயப் பஷீர் சரியா போடலன்னா ஜோ ரூட் போடணும். ஜார்ஜ் டங் எக்ஸ்பென்சிவ், பிரைடன் கார்ஸ் எக்ஸ்பென்சிவ், எல்லாமே கிறிஸ் வோக்ஸ் மேலதான் விழுது. ஸோ பவுலிங் இவாளுக்கு ரொம்ப வீக்கா இருக்கு. ஒரு லார்ட்ஸ் மாதிரி போனா நான் சாம் குக்கை தான் விளையாடுவேன். அண்ட் ஐ ஹோப் தட் தே கோ தி டிசிஷன் ஃபார் தேர் சேக்கு. ஆனா அவ பவுலிங் வீக்கா தான் இருக்கு. இப்ப பிளேயிங் 11 கம்பேரிசன் பார்த்தோம்னா இப்ப டாப் 4 இங்கிலாந்துக்கு ஜாக் கிராலி, பென் டக்கெட், ஆலி போப் அண்ட் ஜோ ரூட் கம்பேர்டு KL ராகுல், யசஸ்வி ஜெய்ஸ்வால், சாய் சுதர்சன், சுப்மன் கில். ஓப்பனிங்கை பத்தி பென் டக்கெட் ஹஸ் பின் வெரி குட். அடிச்சும் விளையாடுறார், கன்சிஸ்டன்டாகவும் விளையாடுறார். பட் KL ராகுல் அண்ட் ஜெய்ஸ்வாலோட கிளாஸ் வந்து ஷோலி த டேக் செட். சாய் சுதர்சன் at 3 ahead of ஆலி போப். ஜோ ரூட் ahead of சுப்மன் கில். ஆனா சுப்மன் கில் வந்து அவர் வந்து இப்பதான் கேப்டன்சியா அப்பாயிண்ட் பண்ணியிருந்திருக்கா. அன்சர்டனிட்டி that he had been in the playing 11 before. ஆனாலும் சுப்மன் கில் has got the class. நம்பர் 5 கருண் நாயர் ரொம்ப நல்லா ஃபார்ம்ல இருக்காரு. மெதுவா, அதாவது ஹாரி புரூக் அளவுக்கு அடிச்சு விளையாட மாட்டாரு. பட் he too can score briskly. பென் ஸ்டோக்ஸ், ரிஷப் பந்த் தான். பென் ஸ்டோக்ஸ் வந்து கன்சிஸ்டன்டா விளையாடுவாரான்னு எனக்கு தெரியல. ஒரு 2 நாக், ஒரு டிஃபைனிங் நாக்ஸ் மாதிரி விளையாடிடுவார். பட் ஐ டோன்ட் திங்க் இஸ் கோயிங் டு பி கன்சிஸ்டன்ட் அட் திஸ் பாயிண்ட் டைம். ரிஷப் பந்த் வந்து didn't have a good IPL. ஆனாலும் ரிஷப் பந்த் in test cricket I'm sure he'll do well. ஜடேஜா at number 7. ஜேமி ஸ்மித் is also in very good form. ஜடேஜா is also in very good form. இப்போ பேட்டிங்னு பார்த்தோம்னா ரிலேயபிள் பேட்டிங்னா இந்தியாவுக்கு தான் இருக்குன்னு சொல்லுவேன். டிஸ்ட்ரக்டிவ் பேட்டிங்னா இங்கிலாந்து. இப்ப பவுலிங்னு பார்த்தோம்னா இந்தியா சர்டன்லி காட் தி எட்ஜ். அவ அந்த 4 சீமரை விளையாடணும். அதுக்கு பதிலாக ஷர்துல் தாக்கூர்னு கொண்டு வந்தானா இங்கிலாந்து வந்து ஷியர்லி பிகாஸ் ஆஃப் த பேட்டிங் எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் தே கேன் கோ அண்ட் டூ சம்திங். அதனால நிறைய பேர் இங்கிலாந்து ஜெயிப்பான்னு சொல்லியிருந்திருக்கா. எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்தியா காட் அ மோர் ரிலேயபிள் பேட்டிங் and they've also got a better bowling attack. India go the slight edge with this match. ஆனா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இருக்கிற ஃப்ரெண்ட் கிட்ட மை ஒப்பீனியன் வாட்சர்ஸ்.